Hi guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு தேர்ட் பிளேஸ் என்ன வந்திருக்கோம்னா எங்கே வந்திருக்கோம்னா ஜெராட்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மொனாஸ்ட்ரி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறோம். நல்லா இருக்குல்ல, வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அந்த கல் அந்த ஸ்டே ஆகணும். இதுதான் மொனாஸ்ட்ரி. சாரி, ஆக்சுவலாக அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படின்னா மானஸ்டரி தான். பட் எனக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் சின்ன வயசில் படிச்சப்போ ஞாபகம் இருக்குது, நான் மொனாஸ்டரின்னு தான் படிச்சிருக்கேன். பட் அதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வந்து மானஸ்டரி. அமெரிக்கனும் அப்படி தான், பிரிட்டிஷும் அப்படி தான். ஸோ மானஸ்டரினா என்னென்னா ஒரு ரிலீஜியஸ் பிளேஸை தான் வந்து மானஸ்டரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே இந்த மவுண்டன் மேலே வந்து ஒரு சர்ச் கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இது வெறும் சர்ச் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியும் இருக்குது. இந்த பிளேஸோட பேக் ஸ்டோரி என்னதுன்னா, இங்கே ஒரு நைஃப் வச்சுருக்காங்கல்ல, இந்த நைஃப் வச்சு தான் ஜீசஸை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, இறக்குற டைம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட செக்யூரிட்டி அந்த ஜெருசலமில் ஒரு சர்ச் இருக்கும், அங்கே உள்ள செக்யூரிட்டி வந்து அந்த கத்தியை வச்சு ஜீசஸ் வந்து குத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா சீக்கிரமாக ரொம்ப பெயினில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக செத்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த நைஃபை இந்த பிளேஸில் தான் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. ஃபீலிங் பிரிட்டி இன் அர்மேனியா. எங்கே போகிறாங்க, எப்படி போகலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அர்மேனியாவில் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே இருக்கிற சர்ச் எல்லாமே வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் சர்ச்சாக தான் இருக்கும். இந்த மானஸ்டரி வந்து 4th செஞ்சுரியில் கட்டினது. அண்ட் இன்னுமே இந்த சர்ச் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. 4th செஞ்சுரிக்கு அதுக்கப்புறமா நிறைய இன்வெஷன்லாம் அர்மேனியாவில் நடந்துச்சு. அப்போ கூட இதை நிறைய பேர் டிஸ்ட்ராய் பண்ண நினச்சாங்க, பட் முடியலை. எல்லாமே வந்து ஒரே மவுண்டன்லேயே காவ் பண்ணது. இது வந்து வெறும் டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து ஆக்டிவாக இருக்கிற சர்ச் தான். எல்லாரும் வந்து ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் அந்த கேண்டில் லிட் பண்ணி வைக்கிறது, ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டு போகிறது, இன்னுமே இது வந்து ஆக்டிவாக தான் இருக்குது இந்த சர்ச். அண்ட் இந்த சர்ச் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பிளேசஸ், யுனெஸ்கோ வந்து அப்ரூவ் பண்ண சைட்டு. இன்னும் இவ்வளோ பழைய பில்டிங், ஐ மீன் 4th செஞ்சுரியில் கட்டின பில்டிங்கில் நிற்கிறதே நினச்சாலே கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? நம்ம ஊரில் இருக்கிறதா ஸ்கல்ப்சர்ஸ் ஃபுல் ஸ்டோன்ஸ்லேயே ஏதாச்சும் ஆர்ட் செஞ்சுருப்பாங்க. கவிநயத்துக்கு அவசியம் இவங்க வெறும் பிளாக் மேக்ஸிமம் அந்த இது மட்டும் தான் இருக்குது, பிளாக்ஸாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்ம அன்னைக்கு போனதுல பாரு, எல்லாமே பிளாக்ஸ் தான். இன்னைக்கு நம்ம காலைல ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்ல, காலையில் ஜெராட்டுக்கு முன்னாடி எங்கே கார்னி அது பாரு, வெறும் பில்லரு பிளாக். பட் இதுவும் ஒரு விதமாக அழகாக இருக்குல்ல. ஆமாம். நாங்கள் இந்த ஜெராடும் கவர் பண்ணிவிட்டோம், இந்த மொனாஸ்ட்ரி வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு ரூம் ஒரு ஸ்ட்ரீட் காமிக்கிறேன்னு சொன்னாங்க, அங்கே போயிட்டு அப்புறம் ரூம் தான். இன்றைக்கி டே ஓவர். நீங்கள் இந்த ஸ்டோரி சொல்கிறீங்களா, மொனாஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, இங்கே என்னென்ன நடந்துச்சு, இந்த பேக் ஸ்டோரி சொல்கிறீங்களா? ஏய் சொல்லுப்பா, பேக் ஸ்டோரி. சரி, அவர் நம்ம டிரைவர் சொன்னதை நான் திருப்பி சொல்லுவேன். எனக்கு என்னன்னா ஹெருசலேம் அப்படிதான் அவர் சொன்னது. நம்மளா ஜெருசலேம் தான் சொல்லுவோம். ஹெருசலேம்ல அந்த லாஸ்ட் ஃபியூ மொமெண்ட்ஸ்ல அவர் ஜீசஸை க்ரூசிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த க்ரூசிஃபை பண்ணதில்ல அப்போ வந்து இறக்குற நிலைமையில இருக்காரு. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காவலாளி அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கத்தி எடுத்து நீ சீக்கிரமா செத்துப்போன்னு சொல்லிட்டு குத்திருக்கான் நெஞ்சில. அந்த கத்திய ஜெருசலேம்ல இருந்து அங்கங்க எடுத்து போயிருக்காங்க நிறைய பிளேசஸ்க்கு. இது ஒன் ஆஃப் த பிளேசஸ் தே கெப்ட் த நைஃப்.
நைஃப் ஹோலி நைஃப்னு சொல்லிட்டாங்க அதை. ஹோலி நைஃப்னு சொன்னாங்கல்ல. ஹோலி நைஃப் நேற்று ஈட்டி மாதிரி இந்த ஒன்று பார்த்தோம் அந்த இதில் அந்த அந்த ஸ்டோன் இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுல உனக்கு வச்சு குத்திட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ இங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு இருக்கோம். 2:40 ஆகுது. ஸோ நாங்கள் லஞ்ச் சாப்பிட்லான்னு இங்கே ஜெராட்லேயே ஒரு உடன்லேயே செஞ்ச ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு ஏன் என்னாச்சு? You from India? India. Yeah, they're from India. Okay. Welcome to my country. You're from Albania? I am Armenian. Nice to meet you. Nice to meet you. Enjoy my country. Thank you. அவங்க ஷார்ட்ஸ் போட போகிறாங்க. அவங்க இங்க இப்போ என்னப்பா இவ்வளோ ஹனிபி இருக்கு, அப்படியே பறந்துட்டே இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு லஞ்ச் வந்து நாங்கள் இந்த வியூ பார்த்துட்டு தான் சாப்பிட போகிறோம். இதுவும் நல்லா இருக்குல்ல, இதுவே நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. நான் அது மாதிரி ஹாட் வெயிட் பண்ணு. இது பார்த்து எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு. அந்த சீரீஸில் அவங்க அப்பா இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு இந்த பீஸாக எடுத்து கொடுத்துட்டு இருப்பான் ரைஸில். பியா பட்டாணி அதை எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அதுதான் ஞாபகம். வாவ், சூப்பராக இருக்குது. பின்னாடி வியூ மவுண்டன் இருக்கு பத்தியா? மவுண்டன் கீழே ஸ்டீப் வியூ. 2, 3 இருக்குல்ல. சூப்பராக இருக்கு பஸ் சைடு சார். சிக்கன் கபாப், போர்க். சாப்பிட்டுக்கோ குட்டி. நண்டு வருது, நிறைய வருது. நண்டு வருது நிறைய. இங்கே நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு பஜாருக்கு போயிட்டு அப்புறம் ஹோட்டல் போயிடுவோம். அவ்வளோதான், இன்னையோட டே வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.